பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நாளிலும் கூட தேவ பிள்ளைகளாகிய உங்களை கிறிஸ்துவின் ஜெப வல்லமை ஊழியங்கள் வாயிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. இந்நாளிலே நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர் என்பதை எடுத்து கூறுவதற்காக வாக்கு மாறாத தேவன் என்ற தலைப்பிலே நம்முடைய கர்த்தரை ருசிக்கப் போகிறோம். வாக்கு மாறாத தேவன் என்ற தலைப்பில் கர்த்தரை ருசிக்கப் போகிறோம். நம்முடைய தேவன் வாக்கு மாறாத நல்ல தேவன். இதற்கான சான்றுகள் வேதம் முழுக்க அநேக இடங்களிலே கூறப்பட்டுள்ளது. ஆனால் எல்லாவற்றையும் நாம் இன்று பார்க்க போவதில்லை. இந்நாள் செய்திக்கு ஆதாரமாக யோசுவாவின் புஸ்தகத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் யோசுவாவை அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்திலே தேவன் 3 காரியங்களை சொல்லுகின்றார். முதலாவதாக, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு விரோதமாக எந்த ஒரு சத்துருவும் வருவதில்லை, வந்தால் நான் அவர்களை பார்த்து கொள்ளுவேன். இரண்டாவதாக, மோசேயோடு கூட நான் இருந்து செய்த அற்புதங்களைப் போல அதிசயங்களைப் போல நான் உன்னோடு கூட இருந்து செய்வேன். மூன்றாவதாக, நான் எக்காரணத்தை கொண்டும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. பிரியமானவர்களே, தேவன் யோசுவாவிடத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது எந்த சூழ்நிலையில் கொடுத்தார் என்றால், யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவன் யோசுவாவிடத்தில் சொல்லுவார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்பார். தொடர்ந்து 3ஆம் வசனத்திலே சொல்லுவார், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்பார். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் யோசுவாவை எந்த சூழ்நிலையிலே தலைவனாக எடுக்கின்றார்? மோசே மரித்து போனான். தேவன் தனக்காக, தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக, அவர்களை வழிநடத்துவதற்காக அழைத்து வந்த மோசே மரித்த பிறகு அந்த பொறுப்பை யோசுவாவுக்கு கொடுத்துவிட்டு இப்படியாக அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் போதெல்லாம் உன்னை காக்க உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மட்டுமல்ல, இங்கே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் யோசுவாவிடத்தில் இன்னொரு காரியத்தையும் சொன்னார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தின் படி நீ நடக்க மாத்திரம் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாதிருக்க வேண்டும். இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய மாத்திரம் நீ கவனமாய் இருக்கும்படி அதை இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், நீ உன் வழியை வாய்க்க பண்ண வேண்டுமென்றால், நீ புத்திமானாக இருக்க வேண்டுமென்றால், இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தின்படி நீ நடக்க வேண்டும். இதுதான் தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை யோசுவாவுக்கு கொடுத்த பிறகு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் யோசுவாவாகிய நீயும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே,
மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் தேவனால் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை தேவன் சொல்ல சொல்ல மோசே எழுதி அதை நியாயப்பிரமாணமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்தார். ஆக அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் நான் உனக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த யோசுவாவின் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் 3 தடவை யோசுவாவை தைரியப்படுத்துவார். முதலாவதாக 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பலங்கொண்டு திட மனதாயிரு, நான் இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய் என்பார். பாருங்க, மோசேக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுக்கும் தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிட வேண்டும், அதற்காக நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. அடுத்தபடியாக அதே அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுவார், மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு என்பார். எதற்காக மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிருக்க வேண்டும்? நீ போகும் இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று சொல்லுவார். ஆக மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தை விட்டு நீ வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருந்தால் நான் உனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்பது போலாகும். மட்டுமல்ல, மீண்டுமாக தேவன் 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று மீண்டுமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மொத்தத்தில் யோசுவா 1ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் நிரம்பி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றினாரா இல்லையா என்பதைத்தான் இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். யோசுவா மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தபடியினால், யோசுவாவும் அவன் வீட்டாரும் கர்த்தரையே சேவித்தபடியினாலே தேவன் யோசுவாவோடு கூட இருந்து அநேக அற்புதங்களை செய்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோசுவாவோடு கூட இருந்த தேவன் நம்மோடும் கூட இருக்கிறார். யோசுவா நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி நடந்தது போல நாமும் கூட நமக்காக தேவன் கொடுத்திருக்கும் பரிசுத்த வேதத்தின் வழியில் நடந்தால் யோசுவாவுக்கு செய்த அநேக நன்மைகளை நமக்கும் செய்வார். முதலாவதாக இப்பொழுது யோசுவா என்ன செய்கிறான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்லுகிறான். அப்படியாக அழைத்து செல்லும்போது வழியிலே யோர்தான் நதி குறுக்கிடுகிறது. யோர்தான் நதி குறுக்கிட்ட மாத்திரத்திலே யோசுவா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன் என்பதை இஸ்ரவேல் புத்திரர்கள் இப்பொழுது பார்க்க போகிறார்கள். நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நிற்கும் ஆசாரியர்களை யோர்தான் நதியில் கால்படும்படியாக நிற்க சொல் என்றார். அப்படியாய் யோசுவா கர்த்தர் கட்டளையிட்டபடியே ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டியை சுமந்தபடியே யோர்தான் நதியின் தண்ணீரில் அவர்கள் கால்படும்படியாக நிற்க சொன்னான். என்ன ஆச்சரியம்! கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நின்ற ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தான் நதியின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் நதியில் உள்ள தண்ணீர் முழுவதும் ஒரு குவியலாக குவிந்து நிற்க யோர்தான் நதியிலே வெட்டாந்தரை உருவாயிற்று. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வெட்டாந்தரை வழியாக ஆட்டு மந்தைகளைப் போல நடந்து அக்கறைக்கு போகிறார்கள். அதன் பிறகு மீண்டும் கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், இப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நிற்கக்கூடிய ஆசாரியர்களை கரையேறும்படியாய் சொல் என்று. யோசுவா அப்படியே சொல்லுகிறான். சொன்ன மாத்திரத்திலே உடன்படிக்கையை சுமந்து நின்று கொண்டிருந்த ஆசாரியர்கள் யோர்தான் நதியின் கரையிலே கால் வைக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்திலே அதுவரை குவிந்து நின்று கொண்டிருந்த அந்த யோர்தானுடைய தண்ணீர்
யோர்தான் நதிக்குள் வருகிறது. மீண்டும் பழையபடி யோர்தான் நதியானது கரை புரண்டு ஓடுகிறது. எப்பேற்பட்ட அதிசயத்தை நம்முடைய தேவன் செய்தார் பாருங்கள். மோசேயோடு கூட இருந்தபோது செங்கடலை இரண்டாக பிளந்து அதன் வாயிலாக இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து சென்ற தேவன் யோசுவாவோடு கூட இருந்து யோர்தானை வற்றி போக செய்து அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்லுகிறார். இப்படியாக தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். வழியிலே மீண்டும் எரிகோ பட்டணம் தடையாக இருக்கிறது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை படித்தால் தெரியும். எரிகோ பட்டணம் இஸ்ரவேலுக்கு தடையாக நின்றபோது அங்கிருந்து ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, அங்கிருந்து ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. 2வது வசனத்தில் சொல்லுவார், இந்த எரிகோ பட்டணத்தையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்தேன் என்பார். அப்படியே கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னபடி யோசுவா செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் அவனுக்கு சொன்னார். இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நிற்கக்கூடிய ஆசாரியர்களை 7 பேரை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். அவர்களுடைய கைகளிலே தொனிக்கும் எக்காலங்களை பிடித்து கொண்டிருக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னால் யுத்த வீரர்கள் வர வேண்டும். அதன் பிறகு ஜனங்கள் வர வேண்டும். மொத்தத்திலே நீங்கள் இந்த எரிகோ பட்டணத்தை சூழ்ந்து 6 நாட்கள் சுற்றி வர வேண்டும். இந்த 6 நாட்களும் ஒவ்வொரு முறை சுற்றி வர வேண்டும். ஆனால் 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். 7வது முறை சுற்றி வரும்போது ஆசாரியர்கள் எக்காலங்களை முழங்க வேண்டும். ஆசாரியர்கள் எக்காலங்களை முழங்கும் போது ஜனங்கள் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுது இந்த எரிகோ பட்டணம் தானாக தகர்ந்து விழும் என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே யோசுவா செய்தான். தேவனுடைய கட்டளைப்படி நடந்தான். நடந்தது என்ன? யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியே யோசுவா சொல்லுகிறான், 7வது முறையாக அந்த பட்டணத்தை சுற்றி வரும்போது எக்காலம் தொனிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆர்ப்பரியுங்கள், இப்பொழுது கர்த்தர் எரிகோ பட்டணத்தை உங்களிடம் ஒப்பு கொடுத்தார் என்கிறான். அப்படியே நடந்தது. 7 முறை எரிகோ பட்டணத்தை சுற்றி வர எக்காலம் முழங்கிய போது இஸ்ரவேல் ஜனங்கள் கை தாளத்தோடு ஆர்ப்பரித்த போது எரிகோ பட்டணம் தானாக தகர்ந்து விழுந்தது. இங்கே நாம் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க வேண்டும். மிக பெரிதான அந்த எரிகோ பட்டணத்தை தகர்ப்பதற்கு ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை, பீரங்கிகளை பயன்படுத்தவில்லை, அணுகுண்டுகளை பயன்படுத்தவில்லை. மாறாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரவாரத்தோடு தேவனை துதித்து பாடிய போது அந்த எரிகோ பட்டணம் தானாக தகர்ந்து விழுந்தது. ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்கள். வாக்கு வல்ல தேவன், வாக்கு மாறாத தேவன், நல்ல தேவன் நம் தேவன். மட்டுமல்ல, இப்பொழுது தொடர்ந்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். வழியில் ஆயி பட்டணத்தை பிடித்து அதை அழித்துவிட்டு கிபியோன் மீது சென்றபோது கிபியோன் குடிகள் யோசுவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கிபியோன் குடிகள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டதை எமோரிய ராஜாவாகிய எருசலேமின் ராஜா அதோனிசேதேக் என்பவன் விரும்பவில்லை. இந்த எமோரிய ராஜாவாகிய எருசலேமின் ராஜாவான அந்த அதோனிசேதேக் என்பவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசங்களுடைய எமோரிய ராஜாக்களை ஒன்றாக சேர்த்து இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக படையெடுக்க தீர்மானித்தான். நடந்தது என்ன? இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் என்பவன் எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமோடும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமோடும் லாகிஸின் ராஜாவாகிய எப்பியாவோடும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீரோடும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான்.
மொத்தத்திலே 5 ராஜாக்கள், 5 தேசத்து படைகள், ஒட்டுமொத்தமாக ஒரு ராஜா அல்ல, 2 ராஜா அல்ல, 5 எமோரிய ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய படை பரிவாரங்களோடு கிபியோனுக்குள் வருகிறார்கள். இப்படியாக கிபியோனுக்குள் இந்த எமோரிய ராஜாக்கள் படையெடுத்து வந்தபோது கிபியோன் குடிகள் யோசுவாவுக்கு சொல்ல, யோசுவா தேவனை நோக்கி பார்க்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொன்னது போல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லியிருப்பது போல, இதோ தேவனை நோக்கி யோசுவா கூப்பிட்ட போது கர்த்தர் யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுவார், யோசுவாவே நீ அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று. ஆக ஏற்கனவே அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் யோசுவாவுக்கு நினைவுபடுத்தினார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. யார் யாருக்கெல்லாம் என்றால் இஸ்ரவேல் புத்திரருக்கும் எமோரியருக்கும். தேவன் சும்மா இருக்கவில்லை, அவரும் யுத்தத்தில் குதிக்கிறார். இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்ய அவர் முன்வருகிறார். அவர் முதலில் என்ன செய்தார் என்றால், அந்த எமோரிய ராஜாக்களுக்கு இடையே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினார். அவர்கள் அங்குமிங்குமாக சிதறி ஓடும்படியாக செய்தார். இந்த சூழ்நிலையிலே வானத்தில் இருந்து பெரிய பெரிய கற்களை உருட்டி விட்டார். இந்த கற்கள் எமோரிய வீரர்களுடைய தலையில் விழுந்தபோது அவர்கள் செத்து மடிந்தார்கள். யோசுவா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருந்தது. பாருங்க, எப்பேற்பட்ட அதிசயத்தை நம்முடைய தேவன் யோசுவாவுக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்று. அத்தோடு நிற்கவில்லை, யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. யோசுவா மீண்டும் கர்த்தரோடு கூட பேசுகிறார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். என்ன முடிவுக்கு வந்தான் என்றால், சூரியன் மறையப் போகிறது, சூரியன் மறைந்து விட்டால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், மீண்டும் நாளை யுத்தம் செய்ய வேண்டும். ஆகவே இன்றைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், எமோரியர்களை தோற்கடிக்க வேண்டும், இஸ்ரவேல் புத்திரர் வெற்றி வாகை சூட வேண்டும். அதற்காக அவன் தேவனோடு கூட பேசியது என்னவென்றால், மறைய போய் கொண்டிருக்கும் அந்த சூரியன் மறையாமல் நிற்க வேண்டும், தோன்றக்கூடிய சந்திரன் தோன்றாமல் இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே சூரியன் கிபியோன் மேல் நின்று கொண்டிருக்கிறது, அந்த நேரத்திலே சந்திரன் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் நின்று கொண்டிருக்கிறது. யோசுவா சொன்னான், சூரியனே நீ கிபியோன் மேல் நில், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் நில் என்றான். பாருங்க, யோசுவா என்ற ஒரு மனிதன் சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து கட்டளையிட, சூரியன் எங்கே நின்றதோ அங்கே நிற்கிறது, சந்திரன் எங்கே நின்றதோ அங்கே நிற்கிறது. ஆம், சூரியன் கிபியோனில் நின்றது, சந்திரன் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் நின்றது. வேதம் மிக தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. யோசுவா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஒரு நாள் பகல் முழுவதும் சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் நடுவானத்தில் நிலைத்து நின்றது என்று. யோசுவா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்பும் இல்லை அதற்கு பின்பும் இல்லை என்று. பாருங்க, யோசுவா என்ற யுத்த வீரன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறான். தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உனக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர்களை நான் பார்த்து கொள்வேன் என்று. அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவர் யோசுவாவோடு கூட இருந்து மிக தெளிவாக நிறைவேற்றினார். இப்படியாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த 5 ராஜாக்களும் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக மெக்கதா என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருந்த ஒரு கெபிக்குள் ஓடி ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். மீண்டுமாக இந்த இஸ்ரவேல் படை வீரர்கள் அந்த கெபியை பாறைகளை வைத்து அடைத்து விடுகிறார்கள்.
போர் முடியும் தருவாயில் வருகிறது. எமோரிய ராஜாக்களை கெபியிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை கொன்று மரத்திலே தூக்கி போடுகிறான் யோசுவா. தேவன் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இரண்டாவது என்ன சொன்னார்? நான் மோசையோடு கூட இருப்பது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். மூன்றாவது என்ன சொன்னார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாக்கு மாறாத தேவன் யோசுவாவோடு கூடவே இருந்தார். யோசுவா எங்கெங்கு சென்றானோ அங்கேயெல்லாம் இருந்தார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் போது கூடவே இருந்து அவனுக்கு வேண்டிய காரியங்களை செய்தார். இத்தனைக்கும் காரணம் என்ன? யோசுவா தேவனோடு கூட இருந்தான். யோசுவா மோசையினுடைய நல்ல ஊழியக்காரனாக இருந்தது போல இப்பொழுது தேவனுடைய ஊழியக்காரனாக மாறினான். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து அந்த ஜனங்களை தேவனுடைய கட்டளைப்படி மிக அருமையாக வழிநடத்தி வந்தான். தேவன் என்ன சொன்னாரோ அதன்படியே நடந்தான். மோசையின் நியாய பிரமாணத்தின்படி நடந்தான். மோசையின் நியாய பிரமாணத்தை விட்டு அவன் வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் இருந்தான். தேவன் யோசுவாவுக்கு செய்த அந்த அற்புதத்தை நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அல்லவா? நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசே கர்த்தரோடு கூட இருந்தது போல, யோசுவா கர்த்தரோடு கூட இருந்தது போல நாமும் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், அது அவனுக்கு நீதியாக கருதப்பட்டது. அப்படியே யோசுவாவும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் யோசுவாவை வழிநடத்தினார். யோசுவாவுக்கு சொன்ன காரியத்தை செய்தார். தான் வாக்கு மாறாத தேவன் என்பதை மிக அருமையாக அங்கே நிரூபித்து காட்டுகிறார். அவர் செய்த அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் உற்று நோக்குவோமாக இருந்தால் இந்த உலகத்திலே நம்முடைய தேவனைப் போல ஒரு அதிசயமான தேவன் இருக்கவே முடியாது. அவர் சொன்ன சொல் மாறாதவர். என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அதை கண்டிப்பாக செய்வார். ஆனால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார் அல்லவா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று. ஆக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுக்குள் நாம் வாழும்போது, நாம் தேவனுக்குள்ளாக இருக்கும்போது தேவன் நமக்காக எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தில் வல்லவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வது என்ன? நாமும் மோசையை போல யோசுவாவை போல கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கு விரோதமாக இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படி யாராவது இருந்தால் அதை தேவன் பார்த்து கொள்வார். எந்த காரியமாக இருந்தாலும் தைரியமாக சொல்லிவிட வேண்டியது, தேவன் பார்த்து கொள்வார். என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் தைரியமாக சொல்லலாம். தாவீது சொன்னான் அல்லவா, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் பயப்படுவதில்லை, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் தைரியமாக சொல்லலாம். ஆம், நிஜமாகவே நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன் தான். இன்றைக்கு நாம் நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன் என்பதை ருசித்தோம் அல்லவா? நாமும் கூட தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் வாக்கு மாறாத தேவனாக இருப்பார் என்பதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் வாக்கு மாறாத தேவன் என்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, நீர் மோசையோடு கூட இருந்து செங்கடலை இரண்டாக பிளந்தீர். அதன் வாயிலாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றீர். யோசுவாவோடு கூட இருந்து யோர்தானிலே வெட்டாந்தரையை உருவாக்கி அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றீர். ஆம் தேவனே, நீர்
யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினீர். அப்படியே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கூட மோசேயைப் போல, யோசுவாவைப் போல நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கும் பரிசுத்த வேதத்தின்படி நடந்து உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கும்போது தேவமே, நீர் எங்களுக்கும் வாக்கு மாறாத தேவனாக இருப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சத்துருக்கள் உண்டு, எதிரிகள் உண்டு, விரோதிகள் உண்டு. தேவமே, எங்களுக்கு விரோதமாக எழும்பும் இந்த சத்துருக்களிடமிருந்து, விரோதிகளிடமிருந்து எங்களை நீர் மீட்டு காத்தருளும்படியாய் வேண்டுகிறோம். இந்த நாளிலும் கூட தேவமே, இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த தேவைகளுக்காக உம்மிடத்தில் வேண்டுகிறார்களோ, எந்தெந்த தேவைகளை உம்மிடத்தில் வைக்கிறார்களோ அவைகளையெல்லாம் தேவமே நீர் அறிந்து அவர்கள் இதயத்துடைய வாஞ்சையை நிறைவேற்றும்படியாய் வேண்டுகிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களை உம்முடைய சட்டைக்குள் மூடி மறைத்து வைத்துக்கொள்ளும், நன்மையால் நிரப்பும். துதி, கரம், மகிமை அனைத்தும் உம்முடைய பாதப்படிகளில் சமர்ப்பிக்கிறோம். ஜெபம் கேட்கும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.